வரதட்சணை பெண் வீட்டாட்ட வாங்கி முக்கிய தலைவர் இருப்பார், நம்ம சமுதாய தலைவர், அவர் வாங்கி கொடுப்பார். யார்கிட்ட கொடுப்பாரு? மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கிட்ட. அவர் மட்டும் கொடுக்க மாட்டாரு, எல்லாரையும் பங்காக்குறதுக்காக வேண்டி தொட்டு தொட்டு கொடுப்பாங்க எல்லா நிர்வாகிகளும். இதை பார்த்து யார் செய்யலாம்? நம் சமுதாயத்தின் தலைவர்கள் செய்கிறார்கள். ஏன் இந்த நிலைமை வந்துச்சு? அது மட்டும் பரவாயில்லை, இந்த அக்கிரம நிகழ்ச்சியில மார்க்கத்தை போதிக்க வேண்டிய மார்க்க அறிஞர் பங்கு கொண்டு சொல்கிறார், அது பாத்தியாங்கிறார். இந்த அயோக்கியத்தனத்தை ஒரு பெண்கள் எவ்வளவு பாதிக்கப்படுகிறார்கள், எத்தனை ஏழை குமர்கள் 40 வயசுல திருமணமாக வாடிக்கொண்டிருக்கிறார்கள், 35 வயசு கன்னிகள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள், 30 வயசு கன்னிகள் இருக்கிறார்கள், புழுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இறைவனுக்கு அச்சம் உள்ளவர்கள் அழுதழுது கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள், மனநோய்க்கு ஆளாகிக் கொண்டிருக்கிறார்கள். இறைவனுடைய அச்சமற்றவர்கள் ஈடுபட்டு போய்கொண்டும் இருக்கிறார்கள். கண்முன்னே இந்த விளைவை பார்த்துவிட்டு என்ன செய்யணும்? இந்த வரதட்சணை வாங்குகிற திருமணத்தை எங்களுடைய தலைமை அங்கீகரிக்காது என்று சொன்னீர்களா? அதற்கு எதிராக இப்ப செய்த முயற்சிகள்ல ஒரு 5% செய்தீர்களா? இப்ப செய்தீர்களே, சத்தியத்தை எடுத்துச் சொல்வதை தடுப்பதற்கு செய்தீர்களே, இந்த முயற்சியில ஒரு 5% முயற்சியாவது வரதட்சணை ஒழிப்பதற்கு செய்திருக்கிறோமா? மார்க்க அறிஞர்கள் தீர்மானம் போட்டு வரதட்சணை வாங்குகிற திருமணத்தில் எங்களுடைய ஆளை மதகுரு யாரும் கலந்து கொள்ள மாட்டார் என்று சொன்னீர்களா? நாங்கள் சொன்னோம். 20 ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். வரதட்சணை இல்லாத 10,000க்கும் மேற்பட்ட திருமணங்களை அல்லாஹ்வுடைய பேரருளால் எங்கள் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டு 10,000க்கும் மேற்பட்ட திருமணங்களை அந்த இளைஞனை பக்குவப்படுத்தி வென்றெடுத்து இறையச்சத்தை ஊட்டி காசு என்றால் வாய்படுத்தக்கூடிய இந்த சமூக அமைப்பிலே அல்லாஹ்வுக்கு பயந்து வரதட்சணை வாங்க மாட்டோம் என்று சபதம் எடுக்கிறானே, அப்படி இளைஞர்களை பண்படுத்தி கொண்டு வந்து வரதட்சணை வாங்காத சமுதாயத்தை உருவாக்கிறோமே, அது குற்றமா? அதுக்கு தான் எதிர்க்கிறீர்களா? இதை பற்றி சிந்தித்தாவது பார்த்திருக்கிறார் நீங்கள்? என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்க அப்பா மாட்டேன்னு சொன்னது சரின்னா வரதட்சணை சரியா? அது உங்க அப்பா மாட்டு தான் உங்களுக்கு சொல்லி தந்தான். எங்க அப்பா மாட்டு தான் வரதட்சணை உண்டாக்குறான். எங்க அப்பா மாட்டு உங்க அப்பா மாட்டு சேர்ந்து உண்டாக்குன இந்த தீய பழக்கத்தை, திருக்குர்ஆனுக்கு எதிரான பழக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின சமூக அமைப்புல இப்படி இருந்துச்சா? ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பெண்களுக்கு ஆண்கள் கொடுத்தாங்க. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின சமூகம். தோட்டம் என்றும் துறவு என்றும் வீடு என்றும் வாசல் என்றும் மகரு 101 ரூபாய் இல்ல. வீடு திருமணம் முடிப்பதாக இருந்தால் வீட்டை எழுதி கொடுக்கணும், பெண்ணுக்கு தோட்டத்தை எழுதி கொடுக்கணும், இருப்பவர்கள் வசதிக்கு தக்கவாறு கொடுக்கணும். இப்படி உருவாக்கின ஒரு சமூகத்தை கெடுத்து நாசமாக்கி எந்த அளவுக்கு நாசமாக்கி விட்டீர்கள்? ஒரு சகோதரர், கண்ணீரோடு நான் சொல்கிறேன், ஒரு முஸ்லிம் அல்லாத சகோதரர் இஸ்லாத்தை பற்றி நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார். நான் அவருடைய பெயரை சொல்ல விரும்பவில்லை, அதில் நீங்கள் வழங்கிக் கொள்ளலாம். இஸ்லாத்தை பற்றி நிறைய நூல்கள் எழுதினார், நிறைய சகோதரர்களை இஸ்லாத்தின் பக்கம் சேர்த்தார். அவர் இஸ்லாத்துக்கு வரவில்லை. ஒரு நாள் அவரோடு சந்தித்து பேசும்பொழுது கேட்டேன், எங்க ஊருக்கெல்லாம் இஸ்லாத்தை சொல்கிறீர்களே, நீங்க வர வேண்டியதான? 3 பொம்பளை பிள்ளை இருக்குது, கட்டி கொடுத்துட்டு வர்றேன் சொன்னார். இங்க கட்டி கொடுக்கலாமே, இல்ல வசதி இல்ல, இங்க வந்து ரொம்ப காஸ்ட்லி, இஸ்லாத்துக்கு வந்துவிட்டால் காஸ்ட்லி திருமணம் எங்களால முடியாது, அதனால அதை வேற பக்கத்தில் கட்டி கொடுத்துட்டு அப்புறமே இந்த கொள்கையெல்லாம் பிடிச்சிருக்கு. சமுதாயம் நல்லா இல்லையே, உங்க சமூகம் நல்லா இல்லையே, இதை பத்தி கண்டுக்கிற மாட்டேங்கிறான், என்ன பண்றது? என்னுடைய 3 குழந்தைகள், பெண் குழந்தைகளையும் திருமணம் முடித்து வைத்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் நான் வரத்தான் போகிறேன். அது என்னன்னு கேட்டாலும் போயிட்டு போய் எனக்கு முடியாது. உங்க சமூகத்தில் வந்து எனக்கு லட்சக்கணக்கு நான் எங்க போவேன்? இதுதான் யதார்த்தம். இஸ்லாத்தை பிற சமுதாய மக்கள் வெறுக்கிற அளவுக்கு ஆக்கிட்டீங்களே. இதுக்கு ரத்தம் பேசிட்டா உங்களுக்கு? இதுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தீங்களா? இதுக்கு எதிராக என்ன மாதிரி ஒரு துரும்பத்துக்கு போட்டீங்களா? இந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் இளைஞர்கள் சினிமா நடிகர்களுக்கு ரசிகர் மன்றம் அமைத்து சென்றார்களே, உங்கள் ஊரில் அது இல்லையா? மற்ற ஊர்களில் இல்லையா? பள்ளிவாசலுக்கு வர வேண்டிய முஸ்லிம், நபிகள் நாயகத்தை வழிகாட்டியாக ஏற்று நடக்கக்கூடிய ஒரு முஸ்லிம், சினிமா நடிகர்களை, கூத்தாடிகளை, இந்த நாட்டில் உள்ள பிறவிகள் எல்லாம் இனி பிறவிகள், மக்களை கெடுப்பதற்காக எல்லா விதமான ஆபாசங்களையும் திணிக்கக்கூடியவர்கள், புகைப்பிடிப்பதை கற்றுத்தரக்கூடியவர்கள், போதைக்கு மக்களை அடிமையாக்கக்கூடியவர்கள்,
கொலை செய்வது, திருடுவது என்பதை எல்லாம் புது புது டெக்னிக்குகளோடு கற்றுத்தரக்கூடியவர்கள், படுக்கையறை காட்சிகளை காட்டி இளைஞர்களை கெடுக்கக்கூடியவர்கள். எல்லாமே போலி, பேச்சு போலி, பாட்டு போலி, எல்லாம் போலி. அவனை ஹீரோன்னு நினைக்கிறாங்க. எப்படி ஆயிட்டான்? ஒரு சினிமா நடிகன் பாட்டு படிக்கிறான்னு சொன்னா அவன் எழுதின பாட்டாது எவனோ ஒருத்தன் எழுதுனது, அதுக்கு போற தாளம் அவனுடையதா, அது எவனோ ஒருத்தனுடையது, அந்த வாய்ஸ் ஆச்சு அவனுடையதா, அதுவும் எவனோ ஒருத்தனுடையது. சினிமா நடிகனுடைய வேலை என்ன? அவ்வளவுதான். இவன் அவசியம் அடிக்கிறான். பாவிகளா, உன்னை இவ்வளவு ஏமாத்தினா எல்லாம் போய் அவனுடைய பேச்சு அவனுடையதல்ல, அவனுடைய அசைவு அவனுடைய அசைவு மட்டும் அவனுடையது, அந்த எழுத்து அவனுடையதல்ல, அந்த சொல்லு அவனுடையதல்ல, அவன் பேசுற வசனம் அவனுடையதல்ல, எல்லாமே ஏமாத்துறான். அவன் அடிக்கிற அடி நெசம் அல்ல, அவன் குத்துற குத்து நெசம் இல்ல, அடி வாங்குற வில்ல ஊரு மீது செத்து போயிருவான். குடுக்கிற காசுக்கு விழுவான். இப்படி அடிச்சா கீழே விழு, அப்படி அடிச்சா கீழே விழுன்னு சொல்லி கொடுத்தனால காசு கண்ணு முன்னாடி தெரியுது. இந்த கயவர்களை வழிகாட்டிகளாக எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு போஸ்டர் ஒட்டிக்கொண்டு திருமண போஸ்டர்களில் எல்லாம் இந்த கூத்தாடிகள் பெயரை போட்டுக்கொண்டு பெத்த அப்பனுடைய இடத்துல இந்த கூத்தாடி பெயரை போட்டுக்கொண்டு, எப்படி ரஜினி இப்ராஹிம், கமல் முஸ்தபா உங்க அப்பனா, இந்த அளவுக்கு இந்த சமுதாய இளைஞர்கள் போனார்களே, அந்த இளைஞர்களை தான் வென்றெடுத்து பள்ளிவாசலின் பக்கம் திருப்பி இருக்கிறோம். அந்த இளைஞர்களை வென்றெடுத்து தான் வரதட்சணை வாங்காதவர்களை ஆக்கியிருக்கிறோம். அந்த இளைஞர்களை வென்றெடுத்து தான் தூய்மை, நேர்மை, உண்மை என்றால் எப்படி என்று சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக பண்படுத்தி இருக்கிறோமே. இது நாங்க செஞ்ச தப்பா? சொல்லுங்க. திரும்பி போறாங்களா? எத்தனை ஊர்களில் அந்த இளைஞர்கள் எப்படி தரிகட்டு போன இளைஞர்கள்